கண்ட சனியிலேருந்து அஷ்டம சனிக்கு போகிறீங்க. ஒரே பதட்டம், பொறாமை, பொச்சரிப்பெல்லாம் வச்சுக்கக்கூடாது. மற்றவங்களோடலாம் கம்பேரிசனே பண்ணக்கூடாது. சனியானவன் பகையானவன். இந்த பகையான சனி அஷ்டமத்தில் இருக்கிறதுனால வண்டி வாகனம் ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கும். குறிப்பாக சிம்மராசிக்காரங்க ஆம்பளை பசங்க இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆம்பளை பசங்க ரொம்ப கவனமாக இருக்கும். கன்னியாராசிக்கு 6ல் இருந்த சனி 7ல் வராரு. கண்ட சனி. 7ஆம் இடம்ன்றது குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார். டக்குன்னு வயிறு, காலு, யூரினரி, மலக்குடல் டப்புன்னு பிரச்சனை வரலாம். லிவர் ஃபங்க்ஷனில் ஏற்கனவே பாதித்த கன்னியாராசிக்காரங்க சரக்கு அடிச்சிருக்கிறேன், அதை அடிச்சிருக்கிறேன், எனக்கு அதெல்லாம் விட முடியாதுன்னா ரத்தம் வாயில் கொப்பளிக்குமா. நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை, கண்ணிக்கு தாரக மந்திரம் வீட்டில் எழுதி ஒட்டிடுது. தனி கொடுத்தனும் அதிகமாக போகக்கூடிய ராசியில் கண்ணி வரும். அதனால் மாமனார் மாமியோடலாம் சண்டையே போட வேணாம். அவங்களே உங்களை அனுப்பிச்சிடுவாங்க, நீ போயிட்டு வாங்க, நீங்கள் தனியாக இருங்க, நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். கண்ட சனியிலேருந்து அஷ்டம சனிக்கு போகிறீங்க. ஒரே பதட்டம், பொறாமை, பொச்சரிப்பெல்லாம் வச்சுக்கக்கூடாது. மற்றவங்களோடலாம் கம்பேரிசனே பண்ணக்கூடாது. அது நடக்க போகுது, இது நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது. 36 வயசை கடந்த சிம்மராசிக்காரங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 4வது சுத்து குரு 12ல் வருகிறார். அஷ்டமத்தில் சனி இருக்கிறார். கேது ஜென்மத்தில் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கார். வண்டி, வாகனம், வித்தை, பிள்ளைங்க விஷயம் ரொம்ப கவனம். குறிப்பாக சிம்மராசிக்காரங்க ஆம்பளை பசங்க இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆம்பளை பசங்க ரொம்ப கவனமாக இருக்கும். ஏதாவது கேஸு மாட்டிக்கக்கூடாது. பெண்களுக்கு அவங்க பழக்க வழக்கத்தில் சிம்மராசி இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்து பெண்கள் கொஞ்சம் சொல்லணும், இந்த மாதிரி இருக்குமா, கொஞ்சம் பார்த்துக்கோ, என் நேரம் சரியில்லை. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனம். புதிய நட்புகள்லாம் வரும். புதிய நட்பு, புதிய உறவு உங்களை ஆசை காட்டுவாங்க. உங்களை நோண்டி விடுவாங்க. நீ எங்கே இருக்கணும் தெரியுமா, நீ எப்படி இருக்கணும் தெரியுமா, நீ அப்படி இருக்கணும் தெரியுமான்னு. நம்புறதெல்லாம் உங்கள் இஷ்டம், பார்த்துக்குங்க. சனியானவன் பகையானவன். இந்த பகையான சனி அஷ்டமத்தில் இருக்கிறதுனால வண்டி, வாகனம் ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கும். ஸ்கின் அலர்ஜி, காலு, பாதம், முதுகு, தலை சுற்றல் ரொம்ப கவனமாக பார்த்துக்கும். உங்களுக்கு ஏற்கனவே இவ்வளோ நாள் அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், நல்ல யார் சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்களையும் உங்களையும் பிரிச்சுடுவாங்க. நீங்களே பிரிச்சுப்பீங்க. ரொம்ப கஷ்டத்தில் ஏற்பட்டுட்டோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். சனின்னு நினைக்கக்கூடாது. குருவுடைய வேலையை ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸசைஸ் நல்லா பண்ணிக்கோங்க. மறப்போம் மன்னிப்போம்னு நான் சொன்ன மாதிரி யார் இடத்துல ஏதாவது சண்டை கிண்டெல்லாம் இருந்தால் போய் சரண்டர் ஆகி உட்காந்துக்கும். பார்த்துக்கு. உங்கள் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். ரொம்ப இன்டெலிஜென்ஸ் நினைப்பீங்கள்ல, அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். சிம்மராசி ரொம்ப இறங்கி போகணும். அப்போ தான் நிறைய நல்லதும் சந்தோஷமும் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன முக்கியம்? காலஸ்திரி போயிட்டு வர்றது, மாதத்துக்கு ஒரு செவ்வாய் துர்கையை போயிட்டு பிடிச்சிக்கிறது. ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கணும். மன அழுத்தம் வந்துடக்கூடாது. மன அழுத்தம், டிப்ரெஷன்லாம் வந்துடுச்சுன்னா ரொம்ப பார்த்துப்பீங்க. அதே சமயம் 24 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். எல்லாமே கைகூடும். பிறக்கக்கூடிய சிம்மராசி குழந்தைங்கள்லேருந்து 35 வருடம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். நிறைய நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிரிச்சிடணும். சூட்சமாக அதை அடுத்த குரு பயிற்சியில் சொல்கிறேன். ஏன் பெரிய அளவுக்கு புரட்சிகள் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒத்துமையாக இருக்கக்கூடிய மக்கள் பெரிய முன்னேற்றம் பெறுவார்கள். ஒத்துமை இல்லாத சமூகம் கஷ்டப்படும். ஒத்துமையாக இருக்கக்கூடிய மக்கள் யார்? முஸ்லீம்கள் தான்.
இவர்களுடைய வளர்ச்சியெல்லாம் உலகத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் பிரமிப்பார். ஏன்னா ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட ஒரு ஏரியாவில் ஒரு ஜமாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா எல்லாரும் வராங்க பாருங்க, சகோதரர்கள் நிற்கிறாங்கல்ல. அந்த ஒத்துமையெல்லாம் நீங்கள் 1000 பகைமையை வச்சிங்கன்னா இதை பேசியிருந்தாலும் அவர்களோட ஒத்துமை தான் பலம். ஸோ குரு வீட்டில் சனி இருக்கிற காலகட்டத்தில் உலகத்தில் நிறைய பெரும் முஸ்லீம் தலைவர்கள் எல்லா நாட்டிலையும் வருவார்கள். அதில் நிறைய பேர் சொல்லலாம், இப்படி வரும் அப்படி வரும். துபாய் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த நாடு போல பாதுகாப்பான நாடு இருக்கா? எல்லா மதத்தினர்களுக்கும் எப்படி சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. நைட்டு 1 மணி ஆனாலும் தைரியமா சுற்றுவாங்க பாருங்க. விடிகாலம்புற 3 மணிக்கெல்லாம் சுற்றி பார்த்துருக்கீங்களா? தனியாக தான் சுற்றணும், அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோ கடை, சிரிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, நகை. நீங்கள் 100 பவுன்ல ஒரு எல்லாமே உடம்பு ஃபுல்லாக தங்கம் போட்டினா கூட ஒருத்தர் ஒரு சின்ன கீறல் கூட இருக்கு. அந்த போல் கடுமையான சட்டத்திட்டங்கள், பாதுகாப்புகள் உருவாக்க முடிஞ்சதில்ல. அதுபோல் நிறைய நல்லெண்ணம் கொண்ட பல தலைவர்கள், முஸ்லீம் தலைவர்கள்லாம் அந்த குரு என்னடா செல்வி திடீர்னு புது கருத்தை சொல்கிறாரு பார்க்குறீங்க. பல ஊர்களில் உருவாக்கப்படும். பல முஸ்லீம் நாடுகள் இருக்குல்ல, பாலைவன நாடுகள்லாம், சவுதி, கீவுதி, மற்ற ஊர், இது பெட்ரோலியம் மட்டும், அந்த நாடுகள்லாம் திடீர்னு வளர்ச்சி ஆயிடும். பாருங்க நடக்க போகுது. வறண்ட பிரதேசங்கள் தான் வளர்ச்சி பெறும். பாலைவனங்கள்லாம் சோலைவனமாக மாறும், டூரிஸ்ட் சென்டராக மாறும். ஓய்வெடுப்பதற்கு உலக மக்கள்லாம் படையெடுப்பார்கள், தங்களுடைய முதலீடுகளை செய்வார்கள். தங்கள் கடைசி காலத்தில் அந்த ஊரில் போய் நிம்மதியாக இருக்கலாம் என்று பாதுகாப்பாக போவார்கள். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா குரு வீட்டில் சனி. அது திருக்கணிதமாக வாக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, இதுதான் நடக்கும். நிறைய எண்ணெய் தொழிலை மட்டும் நம்பிய முஸ்லீம் மக்கள், முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம் மன்னர்கள், முஸ்லீம் அதிபர்கள் நீ வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே எண்ணெய்களுக்கெல்லாம் கிராக்கி இருக்காது. ஏன்னா எண்ணெய்களுடைய இதெல்லாம் 60 வருடத்திற்குள் முடிந்து விட்டது. வேற டெக்னாலஜி வந்து விட்டதுனால சூரிய வெப்பம், சூரிய ஒளி, ஈவி டெக்னாலஜி எல்லாம் வந்துடுச்சுனால தங்கள் நாடுகளை திடப்படுத்துவதற்கு துபாய் போல் முன்னெடுத்து செய்வார்கள், பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். பல நாடுகள் உருவாகும். ஏற்கனவே உருவாகி இருக்கிற நாடு தான் வலிமை மிக்க நாடுகளாக எல்லா சமூகத்தினரும், உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், மற்ற மதத்தினர் எல்லாம் வருவார்கள். ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரும் நாடுகளை தங்கள் கட்டுக்குள் கொண்டு வர பார்ப்பார்கள். அவர்களை எதிர்க்கக்கூடிய உலகத்தில் எந்த தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஆபத்தும், அவர்களுக்கெல்லாம் எயின்ஸ்டைன் ஃபைல்ஸ் போல் பலவிதமான அந்தரங்கமான விஷயங்களை நம்ம சொல்றச்சே கேட்கல. யாரும் பில்கேட்ஸ் பற்றியெல்லாம் வரும்னு சொல்றச்சே யாரும் நம்பலை. 2020 சொல்லிட்டு இருக்கிறோம். பில்கேட்ஸ் போன்றவர்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிக்கப்படும், மக்கள் முன்பாக தோல் உரிக்கப்படும் என்று நிறைய பேர் சொன்னாங்க. எதுக்கு செல்வி இதெல்லாம் ஜோசியத்திலே சொல்கிறேன், இதெல்லாம் சம்மந்தமே இல்லையா, நடக்குதில்ல. அதுபோல் நிறைய பல பகுதிகள், தெரியாத தீவுகள்னால் திடீர்னு பேர் புகழ் பெறும். முதலீடு செய்கிறதுக்கு தான் சொல்லிட்டேன். வெளிநாடுகள் தைரியமாக முதலீடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் வெளிநாடுகள். ஸோ இது போலெல்லாம் வரும். இந்திய தலைவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிரதமராக இருக்கட்டும், உள்துறை மந்திரியாக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், முப்படை தளபதிகளாக இருக்கட்டும், முதலமைச்சர்களாக இருக்கட்டும், தொழிலதிபர்களாக இருக்கட்டும். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.